முத்து வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாரி சொல்றாங்க. "இங்க பாருப்பா, எப்படியும் வந்து சீதா அவ மனசு விருப்ப பிரகாரம் தான் கல்யாணம் பண்ணிப்பா. உன் விருப்பப்படி எப்படிப்பா அவ கல்யாணம் பண்ணிப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "சீதா சொல்லு சீதா, இவர் முன்னாடியே நீ சொல்லு. இந்த மாரி என் மாமா சொல்ற மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் இஷ்டத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்ப சொல்லு சீதா" அப்படின்னு சொன்னோன்னே, சீதா முழிக்கிறாங்க. "இங்க பாரு சீதா, நீ சொல்றதுல தான் இருக்கு இந்த மாமாவோட மரியாதை என்னன்னு சொல்லிட்டு. நீ இவர்கிட்ட நல்லா சொல்லாதான் இவரும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரிலாம் பேசாமல் இருப்பார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பதிலடி கொடுக்கணும். சொல்லு சீதா அப்படின்னு. என்னப்பா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? சீதாக்கு என்ன விருப்பமோ அதை செய்யாமல் இந்த மாதிரி உன் விருப்பப்படி திணிக்கிறியே, தப்பு இல்லையாப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. சீதா குழந்த மாதிரி அவளுக்கு எதுவும் நல்லது கெடுது தெரியாது. நான் அதான் சொல்லணும். அதனால் சொல்லு சீதா, இவருக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. என் மாமா விருப்பப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. சீதா அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை சாரி மாமா, நான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் விருப்பம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமா. ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு மாமா. எப்படி மாமா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் என்ன சீதா யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, சீதா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. சீதா வந்து அப்படியே அழுதுபடி உள்ளே ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்து வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே பாருப்பா, சீதாவோட மனசை இப்போது புரிஞ்சுக்கப்பா. அந்த மனசை நோக்கடிக்காத பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிரும். சீதா என்ன தான் நினச்சிட்டு இருக்கா மனசில், ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னோடனே, உங்களுக்கு தெரியாதா என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அப்போ கூட வந்து அவங்க முன்னாடி இப்படி வந்து அசிங்கப்படுத்துவா சீதா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அவள் என்ன அசிங்கப்படுத்தினா, அவளால் எதுவும் சொல்ல முடியல, அதான் போயிட்டா. அதான் சொல்கிறேன், இந்த மாமாவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறா அவள் அப்படின்னோடனே, எப்படிங்க சொல்ல முடியும்? அவள் மனசில் அருண் இருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவேன்னு எப்படி சொல்லுவா? அவளுக்குன்னு ஒரு மனசே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி தேவையில்லாதெல்லாம் பேசாத. கொஞ்ச நாளில் சீதாவே சரியாயிடுவா. ஆனால் நீ சரியாகிற மாதிரி இல்லையே. நீ தான் அவளுக்கு அதிகமாக வந்து சொல்லிக் கொடுப்ப போட்டிருக்கேன். நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கலங்க. எனக்கு என்னமோ சீதா மனசை நீ தான் கழிச்சிடுவோன்னு பயமாக இருக்குது. அவள் இப்போ கரெக்டாக இருக்கா. இதே மாதிரி இருக்கட்டும். சீக்கிரமாக அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து நான் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போகிறாரு. இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிட்டு போனோன்னு வந்து நம்ம வந்து சீதாவோட அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் மாப்பிள்ளை பண்ணது. மாப்பிள்ளை இந்த மாதிரி இருக்கார் பார்த்தியா சீதா, சீக்கிரமாகவே மாப்பிள்ளை உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருவாரு. அப்புறம் என்ன, நீயும் வந்து நல்லபடி வாழ்வ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி மீனா இப்போ சந்தோஷமாக இருக்காளோ அந்த மாதிரி ஒரு தங்கமான பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு இருப்பார் நம்ம மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு சீதா மனசு வருத்தப்படுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே அருண் வந்து எல்லோரும் தூங்கணுன்னு வந்து சீதாக்கு கால் பண்ணுறாரு. சீதா பொண்டாட்டி எப்படின்றாரு. என்ன நீங்கள் புதுசாக பேசுகிறீங்க, பின்ன நீ என் பொண்டாட்டி இல்லையா, உங்ககிட்ட நான் பேசக்கூடாதா அப்படின்றாரு. அது வந்துங்க எல்லோரும் வந்து எழுந்துக்க போகிறாங்க அம்மாலாம் அப்படின்னோடனே, இங்கே பாருங்க எனக்கு தெரியாதா எந்த டைமில் ஃபோன் பண்ணணும், அதான் இந்த டைமில் ஃபோன் பண்ணேன். சீதா உனக்கு ஞாபகம் இருக்கா, இன்றைக்கி நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னோடனே, எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, வீட்டில் என்ன நடந்தது, வீட்டில் நம்மளுக்கு என்னமோ கல்யாணம் ஆனோடனே விருந்து சாப்பாடு போடுவாங்களே எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த மாதிரி கல்யாண சாப்பாடு மாதிரி எங்கள் மாமா எல்லாரையும் கூப்பிட்டு போட்டார். எதுக்காக, நம்ம கல்யாணத்துக்காகவா அப்படின்னா, அது எப்படிங்க, அதுக்காக இல்லைங்க, என் தம்பி வந்து பாஸ் பண்ணிட்டான்ல அதுக்காக தான். என்ன சொல்கிற சீதா? ஆமாம், எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சுங்க. வந்தவங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து வாழ்த்திட்டு போனாங்க. என்னமோ எனக்கு கல்யாணத்துக்கு வாழ்த்துன மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க அப்படின்னு கலங்குறாங்க. சீதா என்ன சீதா அழறியா? நான் கூட இருந்ததுன்னா நேரம் கண்ணீரை துடைச்சி விட்டுருப்பேன். நானே தூரமாக இருக்கேன், ஏன் சீதா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் அழலை அப்படின்றாங்க. சீதா உனக்கும் எனக்கும் இன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஞாபகம் இல்லாமல் எப்படிங்க அப்படின்னோடனே, சரி இன்றைக்கி நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுல, நம்மளுக்கு இன்றைக்கி தான் புரியுது, ஃபோனை வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து வச்சுட்டு போகிறாங்க சீதா.